ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு திருவிழா நடக்குது. ஸோ அதை ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே நம்ம எதாவது ஜூஸ் எதாவது குடிச்சு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ நம்ம இந்த ஒரு நார்த்தான் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மலைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பிளேஸை விசிட் பண்ண போகிறோம். மதியானம் வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது. ஸோ நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் சம்மர் டைமில் நீங்கள் போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெயில் பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தான் மலையில் நம்ம பைக்கை கீழே பார்க் பண்ணிவிட்டு அந்த பாறை மேலே நம்ம நடந்து மேலே போகணும். ரொம்ப தூரம் நடந்து போனோம். ஸோ அதனால் வெயிலுக்கும் அதுக்கும் சுத்தமாக முடியல. நாங்களே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் சம்மந்தமான ஆதாரங்கள் நிறையா கிடைக்கிது. கேவ் பெயிண்டிங்ஸ், கேவ் டெம்பிள்ஸ், ஸோ இது மாதிரி குடைவரை கோவில், கற்றளி கோவில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் தான் வந்து நம்ம அகைன் ஒரு டைம் வந்து புதுக்கோட்டைக்கு வந்து விசிட் பண்ண போயிருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் நார்த்தான் மலைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மலை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷல். அது ஏங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூட்டு தெரியாமல் ரொம்ப அலைஞ்சு டயர்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒரு ரூட் பார்த்திங்கன்னா அந்த குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்து பக்கத்தில் நீங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னொரு ரூட் இருக்குது. இப்போ நம்ம போகிற ரூட் அந்த ரூட்டு தான். ஸோ இந்த ரூட்டில் போயிட்டு நம்ம பைக் இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நான் இங்கேருந்து ஏன் நாங்கள் போகிறேன்னா, இங்கே சும்மா விசிட் பண்ண தான் வந்தோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் ஏன் மலை ஏறலைன்னா, பைக்கு கீழே பார்க் பண்ணால் ஒரு சேஃப் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே நாங்கள் சும்மா மேலே வந்து ஒரு வீடியோ கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவனால் ஜாலியாக டான்ஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து நார்த்தான் மலை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தான் மலை அப்படின்னு சொல்கிற ஒரு மலை தான் இது. ஸோ இந்த மலையை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நார்த்தான் மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தான் போக போகிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நம்ம போகலாம். ஆனால் நாங்கள் வந்து குளத்து சைடு தான் நாங்கள் போனோம். ஸோ இதுதான் குளம். ஸோ இங்கே பைக் பார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இங்கேருந்து நாங்கள் மேலே போனோம். ஸோ இங்கேருந்து மேலே போனால் தான் கொஞ்சம் ரூட் நல்லாயிருக்கும். ஸோ வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் மேலே அவ்வளோ தூரம் போனோம். ஓகே, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். குடைவரை கோவில், கற்றளை கோவில்னு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குடைவரை கோவில்னால் என்னென்னா, இது ஒரு பாறை ஆக்சுவலாக, ஓகேங்களா. இந்த பாறையை வந்து வெளிப்புறமாக குடஞ்சி உள்ளே வந்து ஒரு கோவில் அமைக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து குடைவரை கோவில். இன்னொன்று கற்றளை கோவில்னால் தஞ்சாவூர் பெரிய கோவில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கற்றளை கோவில் தான். ஸோ ஒரு கல் மேலே இன்னொரு கல் வச்சு அமைக்கிறது தான் கற்றளை கோவில். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடைவரை கோவில். ஒரு வெயில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நடக்கவே முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். போகும்போதே வாட்டர் பாட்டில், ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்து குடைவரை கோவில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மலை. இந்த மலையில் வந்து ஒரு குட்டை மாதிரி தேங்கி நிற்கும், அதாவது தண்ணி தேங்கி நிற்கும். இது ஒரு பள்ளம். இந்த பள்ளத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் லைன் தெரியுதுல, அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும். 2011 தான் இதெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றினாங்கன்னு நினைக்கிறேன், இந்த கோவில் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே இது இருந்திருக்கு. 1800 பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மன்னர் வந்து இதை வந்து வழிபட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். சரியாக எனக்கு தெரில. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில். இது வந்து ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். அந்த பிளாக் லைன் தெரியுதா, அந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு தான் இது உள்ளே ஒரு கோவில் இருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் உள்ளே நம்ம இறங்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 அடி கிட்ட இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குடைவரை கோவில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில எனக்கு. ஸோ
ஸோ நம்ம அப்படியே மூவ் பண்ணி அடுத்த எந்த கோவில் பார்க்க போகிறோம்னா இந்த கோவில் தான். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழீஸ்வரம். ஸோ இது பார்த்திங்கன்னா விஜயாலய சோழன் கட்டின கோவில் இது. ஸோ இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் இப்போ கட்டியிருக்காங்களே, ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின தஞ்சை பெரிய கோவில் வந்து இதை பார்த்து தான் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ இந்திய தொல்லியல் துறையிலேருந்து ஒரு போர்டு மட்டும் வச்சுருந்தாங்க, மற்றபடி யாருமே இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு குகை கோவில், ஆனால் உள்ளே வந்து இது வச்சு வெளியே பூட்டியிருந்தாங்க. உள்ளே வந்து சிவலிங்கம் மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் பார்த்ததில். ஸோ இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் அப்படியே பார்க்க வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரியே இருக்கா. ஸோ அதை வந்து இதை மாடலாக வச்சு தான் கட்டியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாக பொய்யானு எனக்கு தெரில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல சில்லாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு, அதனால் வந்து வெயில் அவ்வளோக்கு எங்களுக்கு தெரில இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் அந்த மழை வந்து கொஞ்சம் கீழே லேக்குக்கு போகிறதுக்காக, அந்த மழை தண்ணி போகிறதுக்காக ஒரு இது மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ மழை தண்ணி வந்து இந்த வழியாக கீழே அந்த லேக்குக்கு போயிடும். ஸோ உள்ள மண்டபத்தை பார்ப்போம். ஒரு 8 மண்டபம் கிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை, ஆனால் உள்ளே நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ கருங்கல் அந்த ஒரு மெத்தடில் கட்டியிருந்ததுனால வந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மண்டபம் இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் சிவன் டெம்பிள் இருக்கா. ஸோ ஹிந்து ரிலீஜியஸ் சம்மந்தமான ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ரிலீஜியஸ் சம்மந்தமான தர்காவும் இருக்குது. அதாவது ஒரே மலையில் ஒரு கோவில் இருக்குது, ஒரு தர்காவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே வந்து இந்த ஒரு மலையில் மட்டும்தான் அப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கல்வெட்டுகள் நீங்கள் பார்க்கலாம், கல்வெட்டுகள் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன சிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி சிலை இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்காவுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் ஜூஸ் குடிச்சிட்டு வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருந்தோம். ஸோ கைஸ் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு தர்கா இருக்குன்றாங்க. ஸோ நம்ம அங்கே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறோம். ஸோ நம்ம தர்கா ரீச் ஆகிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா நான் ஒரு முஸ்லீம் தான், ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு தர்கா மேலாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இந்த தாயத்தை கட்டுறது, இந்த தர்காவுக்கு போகிறது அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. மற்றபடி தொழுவுறது அதெல்லாம் வேறு, அதெல்லாம் நான் பண்ணுவேன். இது நான் எதுக்கு வந்து தர்கா வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா சும்மா சுற்றி பார்த்துட்டு இங்கே எப்படி இருக்குது எது என்னன்னு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட் நம்ம மேலே போகலாம். இது பார்த்திங்கன்னா முகமது நூர் மஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பார்த்திங்கன்னா 6 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காரு. வாழ்ந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இறந்துருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இதே இடத்துல பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு தர்கா மாதிரி க்ரியேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. வேணாண்டி, ரொம்ப ஆழமா இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆழம் தான் பார்க்கக்கூடாது. லைட்டாக குதிரான். நீ லைட்டாக குதிராவா? லே லைட்டாக குதிச்சாலும் எப்படி குதிச்சாலும் உண்டு தான்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஹிடன் ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, டாடா, பை பாய்.